ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டைனி வேர்ல்ட் ஆர்த்தி அர்ஜுன் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் ஒரு vlog எடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். என்ன சொல்லுங்கள்? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சொல்லுப்பா. இவன் ஏன் இப்படி இருக்கானா, நாங்கள் இப்போ தான் சரி இன்னைக்கு தானே ஹாலிடேஸ், இவனை வெளியே ரொம்ப பார்க் கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த பார்க் அப்புறமே நாங்கள் ஒரு வாட்டி தான் அவனை கூட்டிகிட்டு போனோம். ஸோ இன்றைக்கி தான் பார்க் கூட்டிகிட்டு போகிறனால தான் அவர் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வச்சுருக்கோம். அதுதான் அவர் இப்போ வீடியோ ஆன் பண்ணணும் இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுறாரு. போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாம், என்னென்ன நடக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரவுக்கு பார்க் எப்படா போகணுன்னு இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பார்க் போயிட்டு. ஸோ நாங்களுமே ஹாப்பியாக கூட்டிகிட்டு அவனுக்கான அந்த தண்ணி, கொஞ்சம் பால் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பார்க்குக்கு போய் பார்த்தா சரியான ஒரு ஷாக்குங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ப்ளஸ் இந்த வீக்கெண்ட்னால எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இவனுக்கு வந்து இடமே கிடைக்கல பார்க்கில். நீங்களே இந்த வீடியோலேயே பார்க்கலாம். அந்த பார்க்கிங்கில் கூட சுத்தமாக இடமே இல்லை, அவ்வளோ கூட்டம். இவனுக்கு என்னென்னா இந்த சுற்றுறது இந்த மாதிரி 2-3 கேம் தான் இப்போ பாப்பாவுக்கு 1.5 வயசு தான். ஸோ அந்த மாதிரி 2-3 தான் விளையாட முடியும். ஸோ அதில் வந்து நிறைய பெரிய பசங்க இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஸ்பீடாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அப்போ கூட இவன் பயப்பட மாட்டான், ஆனால் எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாப்பாலாம் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும் போது இவங்க கீழே விழுந்துருவானோன்னு சொல்லிட்டு நாங்கள் வெறும் நடக்க வச்சுட்டு மட்டும் தான் இருந்தோம். அதனால இவருக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. சரி ஊஞ்சல் எதுனா கிடைக்குமான்னு பார்த்தா அதுவுமே கிடைக்கல, ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் இந்த புல்லில் விளையாட விட்டோம். அப்புறம் இந்த வாக்கிங் மாதிரி கொஞ்சம் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அவரோட அந்த இது ஃபுல்லாகவே வந்து அந்த மண்ணில் போய்ட்டு விளையாடணும், இல்லை இந்த சர்க்கஸ் விளையாடணும், இவருக்கு எல்லாத்துலேயுமே விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அங்கே இடமும் இல்லை, ப்ளஸ் பெரிய பெரிய பசங்க டக்குன்னு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார் இன்னைக்கு கொஞ்சம். அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஏன்னா அவன் வந்து அவங்களாம் விளையாடுறத பார்த்து இவருக்கு ரொம்ப அழுக வருது. சரி ஓகே, சரி வாப்பா வீட்டுக்கே போயிடலாம். ப்ளஸ் டைமும் ஆகிடுச்சு. நாங்கள் சரி அப்புறம் அவனுக்கு ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் தைக்க வேண்டியது இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், வீட்டில் போய் அவனை இறக்கி விட்டுட்டு நான் அந்த மெட்டீரியல் மட்டும் எடுத்துகிட்டு சாரீ அண்ட் ப்ளவுஸ் பிட் அது வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு நாங்கள் தாம்பரம் என்ட்ராயிட்டோம். அப்படியே கொஞ்சம் கிருஷ்ண ஜெயந்திக்கான ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா செம்ம கூட்டம் அவங்க தாம்பரத்தில். அதுக்கப்புறம் தான் சரி இவர் வந்து இது லைனிங் வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கடைக்கு தான் வந்துட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ இவனுக்கான ட்ரெஸ்லாம் கூட நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஆனால் இந்த கடையில் வந்து ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு இந்த ஷாப்பில். ஸோ சரி வெளியில் வந்து இந்த சாதாரண நார்மல் கடைகள்லாம் போட்டிருப்பாங்களே வெளியவே, சரி அங்கேயே கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இவன் இதெல்லாம் ஒரு வாட்டி தான் போடுவான், அது அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வாங்க வேணாம். கொஞ்சம் அது ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் போடுவான், அதுக்கப்புறம் அது அடுத்த வருஷம் கூட வச்சு வைக்க முடியாது. சரி சொல்லிவிட்டு அந்த மாதிரி கடையில் தான் பார்த்துட்ருந்தோம். ரேட்லாமே ஒரு கடையிலையுமே ஒரு ரேட்டு தாங்க சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம்னால எங்களுக்குமே தெரியல, அவங்க கரெக்டான ரேட்டு தான் சொல்கிறாங்களா இல்லை அதிகமாக இருக்கானே தெரியல. சரி ஒரு 2-3 கடை தேடி பார்ப்போம். ஆனால் ஃபுல்லாகவே தாம்பரம் ஃபுல்லாக கூட்டவங்க எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த கடையில் தான் பார்த்தோம். ஆனால் இந்த கடையில் இந்த ஓவர் ரேட்டாக இருந்தது. இதுக்கு பக்கத்து கடையிலேயே கொஞ்சம் கூட கம்மியாக தான் சொன்னாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நாங்கள் பார்க் போயிட்டு பாப்பாவை எங்கள் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். தாம்பரம் போயிட்டோம். என்னோடய ப்ளவுஸ் இதெல்லாம் கொஞ்சம் தைக்க வேண்டியது இருந்தது, ஜாக்கெட்லாம். ஸோ அதுக்காக தாம்பரம் போனோம். அங்கே என்னால் வீடியோவே எடுக்க முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தினால தாம்பரம் மார்க்கெட் ஃபுல்லாகவே சரியான கூட்டம். நாங்கள் ஜெயிச்சந்திரனில் தான் வாங்கலாம்னு வந்தோம். அப்புறம் உள்ளே நுழைய முடியல அங்கே பார்க்கிங்லேயே. ஸோ அதனால் நாங்கள் அந்த ரோட் சைட் மார்க்கெட்லேயே வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன வாங்கினோம், இந்த மயிலிறகு வாங்கினோம். இது பார்த்த உடனே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதுதான் நாங்கள் ஃபேமிலியாக ஆக்சுவலாக ஃபஸ்ட் போன வாட்டி பாப்பா ரொம்ப குட்டியாக இருந்தால், ஸோ எனக்கும் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணலை. ஸோ இந்த வருஷம் தான் பாப்பாவுக்கு வேஷம்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த மயிலுக்கு பார்த்தோன்னே சரி கண்டிப்பாக இது வாங்கலாம் அப்படின்னு வாங்கினோம். இது ஒரு 3 வந்து 50 ரூபாயாப்பா. ஆமாம். ஸோ 3 வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினோம். ஸோ இதுதான் நாளைக்கு நாங்கள் டெக்கரேட் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஸோ இது அப்புறம் வந்து தோரணம் வாங்கியிருக்கோம். இன்னும் இங்கே மாவேலை வந்து இங்கேயும் எடுத்துக்கலாம், எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நாளைக்கு எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். ஸோ தோரணம் மட்டும் வாங்கிட்டோம் அங்கேயே. இது எடுத்துகிட்டு வரது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த கவரில் வச்சு நான் அப்படி பிடிச்சிட்டே வந்தேன், கசங்கிடவும் கூடாது. ஸோ தோரணம் வாங்கினோம். அப்புறம் வந்து இந்த உதிரி பூ வாங்கினோம். இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு பேர் என்ன அளவு என்னப்பா இதுக்கு, ஒரு சேர் வந்து 100 ரூபாங்க. பூலாம் சரியான ரேட்டு. கொஞ்சோண்டு ரோஸ் வைக்க சொன்னேன். ஸோ இந்த ஒரு பூவாக வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த கிருஷ்ணர் சிலை வாங்கினோம். ஸோ கிருஷ்ணர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராப்பராக மேரேஜ் ஆகிட்டு எல்லாமே நாங்கள் செட் பண்ணி இந்த சிலையெல்லாம் வாங்கி நாங்கள் கும்பிட்றோம். போன வாட்டி எதுவும் இது பண்ணல. அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம்லேயும் நாங்கள்
பெருசாக செலிப்ரேட் பண்ணல கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ இதுதான் நாங்கள் ப்ராப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 250 சொன்னாங்க, நாங்கள் ஒரு 220க்கு வாங்கினோம். இதோட ரேட் வந்து அதிகமாக கம்மியான்னு தெரியல. நிறைய கடை இருந்தது, ஆனால் அந்த ஒரு கடையில் வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் சரி தான் வச்சுருந்தாங்க. சரி நம்ம ரொம்ப இந்த சிலைக்கு வந்து ரேட் வேணாம், நம்ம நிறைய பேர் அந்த கூட்டமாக இருக்கிற கடையில் வாங்கினாங்க. இந்த கடையில் அவ்வளோ கூட்டம் இல்லை, சரி இவங்கள்டே வாங்குவோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்மளால ஒரு வியாபாரம் அவங்களுக்கு நடக்கட்டும்னு சொல்லி தான் நாங்கள் இது ஒரு பெருசாக இது பண்ணலை, பார்கெயின்லாம் பண்ணலை. அவங்க என்ன சொன்னாங்களோ நாங்கள் அதிலே வாங்கிட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த சிலை இப்போ நாங்கள் வாங்கினதில்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த வேஷம் போடுற இந்த இதெல்லாம் கிட்டலாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுவும் அப்படி தான், நிறைய ஒரு கடையில் ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க, எவ்வளோ ரேட்டுன்னு சரியாக தெரியல. இன்னும் நல்லா ஃபேன்சியாக இன்னும் பெருசாலாம் இருந்தது. ஆனால் இந்த பையன் வந்து எதுவுமே எங்கள் பையன் போட்டுக்க மாட்டான், எல்லாத்தையும் பிச்சு இருந்துடுவான். இதையும் அவன் போடுவானான்னு தெரியல, நாளைக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ இது வந்து 150 150க்கு 180 சொல்லி 150க்கு தான் வாங்கிட்டு வந்தோம் இது. அப்புறம் வந்து இந்த அங்கவஸ்திரம் மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு, இது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, நாங்கள் 1.5 வயசு பாப்பான்னு சொல்லி தான் வாங்கினோம். ஸோ ஃபேண்ட்டும் இந்த ஷாலும் வரும். இதுவும் ஒரு 200 சொன்னாங்க, 220 250 சொல்லி 200 அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருப்போம். என்னப்பா? ஸோ இதெல்லாம் அவன் போட்டுப்பானானே எனக்கு தெரியல. சரி இந்த வாட்டி நம்ம இதெல்லாம் க்யூட்டாக செலிப்ரேட் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி வேஷம் போட்டு சாமி கும்பிடணும் இந்த பாப்பாவுக்கு, எங்கள் பாப்பாவுக்குன்னு. அதனால் அவனுக்கு முடியும் அதிகமாக வளர்ந்துச்சு. சரி கிருஷ்ண ஜெயந்தி முடி வரையும் நான் முடி கூட அவனுக்கு வெட்டாமல் இருந்தேன். அப்புறம் தனியாக இந்த ஒரு பீஸ் இந்த மாலை முத்து மாலை மாதிரி இது ஒன்று வாங்கினோம், அந்த ஒரு 2 லேயர் வச்சு அவனுக்கு போடலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸு அவனுக்காக வாங்கினது. அப்புறம் இந்த பூப்பாடம் எல்லாமே சரியான ரேட்டு, வெத்தலை பாக்கு பூப்பாடம் அதெல்லாமே வாங்கியிருக்கோம். இன்னுமே நிறைய வாங்கணும். இன்னுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸு, கொஞ்சம் இந்த சீடா முறுக்கு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். அப்புறம் நாளைக்கு பிரசாதம்லாம் செய்யணும். ஸோ இதுதான் இப்போது கிருஷ்ண ஜெயந்திக்கான பர்ச்சேஸு. நாங்கள் ஆக்சுவலாக வந்து போனதே வந்து ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு தான். சரி இதெல்லாம் பார்த்தோன்னே சரி அங்கேயும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டோம். இன்றைக்கி இவ்வளோ தாங்க நடந்துச்சு. ஸோ டைம் வந்து 8:45 ஆக போகுது. இதுக்கப்புறம் போய்ட்டு டிஃபன் பண்ணிவிட்டு இந்த டே அவ்வளோதான். ஸோ நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தியோட விளாக் வந்து நாங்கள் எப்படி இது பண்ணுறோம், பூஜாலாம் எப்படி பண்ணுறோம், பிரசாதம் எப்படி பண்ணுறோம், இந்த பையன் வந்து இந்த வேஷம்லாம் போட்டுக்கிறானா, எல்லாமே நாளைக்கு ஒரு ஃபன் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக நான் கிருஷ்ண ஜெயந்தியோட விளாக் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்குமே. பாய்.